யோவான் 18:1 திரும்ப வாசிங்க. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். இயேசு இந்த கீதரோன் ஆற்றை அந்த பள்ளத்தாக்கை கடந்து நேர எங்க போறாரு? கெத்செமனே தோட்டத்துக்குள்ள. அங்க போன உடனே கொஞ்ச நேரத்தில் இயேசு 3 முறை ஜெபிக்கிறாரு, பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. இப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது யூதாஸ் ஒரு பெரும் கூட்டத்தோடு வருகிறான். பிரதான ஆசாரியர்கள், போர் சேவகர்கள், அநேக யூதர்கள் தடியோட விலங்கோட ஆயுதங்களோட ஒரு பெரும் படையோட யூதாஸ் வருகிறான். வரும்பொழுது ஓடி போய் இயேசுவை ரபி என்று என்ன செய்தான்? உடனே ஆண்டு கேப்பா, சிநேகிதனே முத்தத்தினாலேயே என்ன? உடனே வந்து இயேசு மேலே கையை போட்டு அவர் அரெஸ்ட் பண்ணுவதற்கு, அவர் கைது பண்ணுவதற்கு சேவகர்கள்லாம் வந்து சூழ்ந்த உடனே அங்கிருந்து பேதுருக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. இப்போ ஐயாட்ட என்ன இருக்குது? பெரிய பட்டயம் இருந்துச்சு. அதை எடுத்தான், ஓங்கி மல்குஸ் காதை. அவனுடைய எய்ம் வந்து காது கிடையாது, கழுத்து. பதட்டத்தில் எதை வெட்டிட்டான்? இப்ப வெட்டின உடனே ஏசு சொல்றார் பாருங்களேன், யோவான் 18:10-11 வாசிங்க. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். இயேசு வார்த்தை சொல்றார் பாருங்களேன், பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ. அப்ப இயேசு அந்த கீதரோன் பள்ளத்தாக்கை கடந்து வந்ததே எதுக்குன்னா, பிதா அவருக்கு வைத்த பாத்திரத்தில் பானம் பண்ண. அந்த பாத்திரம் இந்த இயேசு எதை சொல்றாருன்னா, பிதா அவருக்கு அனுமதித்த சூழ்நிலை, அவருக்கு அனுமதித்த ஒரு டாஸ்க், ஒரு வேலை. அந்த காரியத்துக்கு நான் என்ன செய்யறேன்? ஒப்பு கொடுக்குறேன். என்ன பாத்திரம் எதை அங்க சொல்றாரு? இப்ப இயேசு இந்த இடத்துல பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம் பானம் பண்ணுவேன் என்று இயேசு எதை சொல்றாருன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் முழு உலகத்தின் பாவங்களுக்காக தன்னுடைய குற்றமில்லாத பரிசுத்த ரத்தத்தை விலைக்கிரயமாக இயேசு சிந்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தினால் மனுக்குலத்தை இயேசு சுத்திகரிக்க போகிறார். பாவங்களிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க போகிறாரு. அந்த காரியத்தை தான் இயேசு சொல்றாரு, இதை செய்வதற்காகவே நான் கீதரோன் பள்ளத்தாக்கை கடந்து வந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு மனுக்குலத்தை சுத்திகரிப்பதற்காக, தன் குற்றமில்லாத ரத்தத்தை சிந்துவதற்காக இயேசு கீதரோன் பள்ளத்தாக்கை கடந்தார். ஏன் அப்படின்னா, ஒரு வார்த்தை வாசிங்களேன், எபிரேயர் நிருபத்தில் 9:22 வாசிங்க. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாமே எதுல தான் சுத்திகரிக்கப்படுமா? கொஞ்சம் குறைய ரத்தத்தினால். பழைய ஏற்பாட்டில் மனுஷனை சுத்திகரிப்பதற்கு அநேக காரியங்கள் ஆண்டு கொடுத்தார். சரீர சுத்திகரிப்புன்னு ஒன்று உண்டு, ஆத்தும சுத்திகரிப்புன்னு உண்டு. சரீர சுத்திகரிப்புலாம் பார்த்தீங்கன்னா, இயேசு பிரமாணம் சொல்லும் பொழுது ஒரு குஷ்டரோகி இருக்கிறான் அப்படின்னா அவன் பாலியத்துக்கு என்ன செய்யணும்? புறம்பே இருக்கணும். ஒரு சரீரத்தில் ஒரு தோல் வியாதி, இந்த அசரு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸ்கின் அலர்ஜி சில இதெல்லாம் வரும், அந்த அரிப்பு இதெல்லாம் வரும் பொழுது அதுக்குன்னு சில முறைமைகள். பெண்களுக்கு அந்த சூதக ஸ்திரீ, அதுக்கு ஒரு சில முறை. இதெல்லாம் சரீர சுத்திகரிப்பு. இது போக ஆத்தும சுத்திகரிப்பு. ஒரு மனிதன் பாவத்தில் விழும் பொழுது அவன் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு பலிகளை பற்றி பிரமாணம் கற்றுக் கொடுத்தார். அந்த பலியில ரத்தம் சிந்தப்பட்டுச்சுன்னா அவன் பாவம் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும், சுத்திகரிக்கப்படுவான். பழைய ஏற்பாட்டிலையும் கர்த்தர் ரத்தத்தின் மூலமாக சுத்திகரிப்பை கொடுத்தார். ஆனால் நிரந்தர சுத்திகரிப்பை கொடுப்பதற்கு இயேசு தன் ரத்தத்தை விலைக்கிரயமாய் சிந்த வந்தார். அல்லேலூயா. அதனால 1 யோவான் 1:7 சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை. அப்போ இயேசு கீதரோன் பள்ளத்தாக்கை ஏன் கடந்தாருன்னா, நம்மை சுத்திகரிப்பதற்காக ரத்தம் சிந்த. அப்போ கீதரோன் பள்ளத்தாக்கு எதை குறிக்குதுன்னா, நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நமக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை என்பதை உணர்த்துவதற்காக இயேசு கீதரோன் பள்ளத்தாக்கை கடந்தார். அல்லேலூயா. இயேசு முதல்ல கடந்து போவதற்கு காரணம் கடின பாதையில் உதவி செய்ய வல்லவர். இரண்டாவது, கீதரோன் பள்ளத்தாக்கு எதை குறிக்கிறது? அனுதின சுத்திகரிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கீதரோனை பழைய ஏற்பாட்டில் சொன்ன இதை பெரும்பாலும் விக்கிரகங்களை சுட்டரிப்பதற்கு அந்த பள்ளத்தாக்கை பயன்படுத்தினார்கள். வாசிங்க 2 நாளாகமம் 29:16 வாசிங்க. ஆசாரியர்கள்
கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது லேவியர் அதை எடுத்து வெளியே கீதரோன் ஆற்றிற்கு கொண்டு போனார்கள். ஆலயத்துக்குள்ள விக்கிரத்தெல்லாம் கொண்டு வந்து எங்க கொண்டு போறாங்களா? கீதரோன் ஆற்றுக்கு. இதே போலதான் நீ நிறைய இடங்களை வாசிக்க முடியும். நீங்க குறிப்புக்கு வேணா குறிச்சுக்கோங்க சில வசனங்களை. 1 ராஜாக்கள் 15 அதிகாரம் 13 வசனம், அதே 1 ராஜாக்கள் 23 அதிகாரம் 4 வசனம், 6 வசனம், 12 வசனம். இதெல்லாம் நீ வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆலயத்தில் எப்பெல்லாம் விக்கிரகங்கள் இருந்துச்சோ அப்பொழுது ஆலயத்தை சுத்திகரிக்கும் பொழுது அந்த விக்கிரகங்களாக கொண்டு எங்கே போட்டாங்க? கீதரோன். ஆலயத்தில் எப்படி விக்கிரகம்? நான் ஏற்கனவே சொன்னேன், யூத தேசத்தில் சில ராஜாக்கள் தெய்வ பயம் இல்லாதவர்களாய் உலக பிரகாரமாய் வாழ்ந்த பொழுது இவன் என்ன பண்ணுவானா, மற்ற தேசங்களை பார்த்து அவங்க கும்பிடுற அந்த பலவிதமான விக்கிரகங்களை இவனும் தேசத்தில் கொண்டு வந்து இவர்களும் அந்த விக்கிரகங்களை உருவாக்கி பலிபீடம் கட்டி அந்நிய தெய்வங்களை வணங்கினார்கள். அந்நிய தெய்வங்களுக்கு பலிபீடம் கட்டினார்கள். தன் பிள்ளைகளை தீமிதிக்க பண்ணாங்க. எல்லா உலக வழிபாடுகளையும் தன் தேசத்தை செய்தார்கள். மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்தில் தேவனுக்கு மாத்திரம் பலி செலுத்தப்படும் இந்த ஆலயத்தில் விக்கிரகங்களை கொண்டு வந்து ஆலயத்தையும் கரைப்படுத்தினாங்க. அதற்கு பின்பதாக தெய்வ பயமுள்ள ராஜாக்கள் வரும் பொழுது ஆலயத்தை சுத்திகரித்தார்கள். ஐயோ, கர்த்தருடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கணுமே என்று சொல்லி ஆலயத்தில் காணப்பட்ட அருவருப்புகளெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து கீதரோன் பள்ளத்தாக்கில் போட்டார்கள். ஆக ஆலயத்தை சுத்திகரிப்பதற்கு இந்த கீதரோன் பள்ளத்தாக்கை பயன்படுத்தினார்கள். அந்த கீதரோன் பள்ளத்தாக்கத்தான் இயேசு கடந்து போனார். எதற்குன்னா, பழைய ஏற்பாட்டை பொறுத்தவரை எருசலேமிலே கட்டப்பட்ட ஆலயம். ஆனால் நீங்களும் நான், என்னை குறித்து வேதம் சொல்கிறது, நாமே கர்த்தருடைய ஆலயம். அல்லேலூயா. நீ வாசிங்க 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16, 17. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறிந்திருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரை யார் அவருடைய ஆலயமா? நாம தான். இந்த ஆலயம் எப்படி இருக்கணுமா? தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கணும். அப்போ பழைய ஏற்பாட்டிலே கட்டப்பட்ட ஆலயம் கரைப்பட்ட பொழுது அந்த அருவருப்புலாம் கொண்டு எங்கே போட்டாங்க? கீதரோன் பள்ளத்தாக்கில். அப்போ இந்த கீதரோன் பள்ளத்தாக்கு இயேசு கடந்து போவதுக்கு காரணம் என்னன்னா, நீங்களும் நானும் தான் கர்த்தருடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் உலக ஜனங்களைப் போல இருக்கிற கரைகள் நம்ம வாழ்க்கையில் வரும் பொழுது நம்ம வாழ்க்கை நாம் சுத்திகரித்து நாம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் என்பதை உணர்த்ததான் அந்த கீதரோன் பள்ளத்தாக்க இயேசு கடந்து போனார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அனுதின சுத்திகரிப்பு அவசியங்க. நான் சொல்ல விஷயம் நல்லா கவனிங்க. நம்ம யாராக இருந்தாலுமே இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ஏதோ சில விஷயங்களினால் நாம் எல்லாருமே கரைப்படுகிறவர்களாகத்தான் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனது உலகம் யார் கையில் விழுந்து கிடக்குதான்? பொல்லாங்கன் கையில் விழுந்து. சகல காரியங்களையும் சாத்தான் தன்னுடைய ஆயுதமாக வைத்து எப்படி ஆயுள் நம்மை கரைப்படுத்த தூண்டுகிறான். ஒன்று வாயின் வார்த்தையினால் நம்மை கரைப்படுத்த பார்க்குறான், சிந்தையில் கரைப்படுத்த பார்க்குறான், தவறான சகவாசங்கள்லாம் கரைப்படுத்த பார்க்குறான், பண ஆசையை தூண்டி கரைப்படுத்த பார்க்குறான், சில பொருளாசையினால மாம்ச இச்சையை தூண்டி நம்முடைய உணர்ச்சிகள் எமோஷனல் அது கண்ட்ரோல் இல்லாமல் அதை அதிகப்படுத்தி நம்ம கரைப்படுத்த ஏதோ ஒரு விதத்தில் கண்களில் தடுமாற வைக்கலாம், நம்முடைய செயல்பாடுகளில் தடுமாற வைக்கலாம். இப்படி ஏதோ ஒரு விதத்தில் கரைப்படுத்த பிசாசு துடிப்பதற்கு பல வாய்ப்புகள் உண்டு. நாம் கரைப்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் ஆண்டவர் இயேசு நம்ம வாழ்க்கையில் அனுதின சுத்திகரிப்பு அவசியம் என்பதை நம்ம கற்றுத்தருகிறார். நாம் ரட்சிக்கப்பட்ட ஒரு நாள் இயேசுவின் ரத்தத்தினாலும் கழுவப்பட்டோம், ஞானஸ்நானம் பெற்றோம், சபைக்கு வந்தோம். நாம் ஆதாமின் வழியில் வந்த சகல பாவங்களிலும் சுத்திகரிக்கப்பட்டுட்டோம். சுத்திகரிக்கப்பட்ட நாம் அனுதினமும் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். அல்லேலூயா.